இல்லை, இன்னைக்கு 21வது ஸ்லோகம். 21வது ஸ்லோகம் என்னன்னா, அமிர்தாம் சுத்பவோ பீஜிர் சக்திர் தேவகி நந்தனக தசாமாஹிருதயம் தஸ்ய சாந்தியத் தேவினியுஜ்யதே. அதான் இன்னைக்கு ஸ்லோகம். ஏதாவது சொல்கிறேன் பாப்போம். பத்தியா அதில் வந்து அமிர்தாம் சுத்பவோ, அமிர்தாம் சுத்பவோன்னா 20-21. அமிர்தாம் சுத்பவோ பீஜம் சக்திர் தேவகி நந்தனக தசாமாஹிருதயம் தஸ்ய சாந்தியத் தேவினியுஜ்யதே. சொல்கிறது அப்படிதான் சொல்லணும். அமிர்தாம் சுத்பவோ பீஜம் சக்திர் தேவகி நந்தனக தசாமாஹிருதயம் தஸ்ய சாந்தியத் தேவினியுஜ்யதே. இதில் அமிர்தாம் பாருங்க. அமிர்தம்னா அந்த அமிர்தம் கிடையாது. இதில் அம்முன்னா குளுமை. அம்முன்றதே வந்து ஒரு மாதிரி கூலாக இருக்குன்றது பாருங்க. அதுதான் ஒரு மாதிரி மனசுக்கு இதமாக இருக்கும். அதுதான் அம்முன்னா குளுமை. ருதம்னா ஒலிக்கதிர். ஒலிக்கதிர். அமிர்தம்னா அமிர்தம்ன்றது இந்த இடத்துல வந்து ஒலிக்கது. அமிர்தாம், அமிர்தாம்ன்றது வந்து ஒலிக்கது. அமிர்தம். அடுத்து என்ன இருக்கு? சுத்பம். சுத்பவோ இல்லையா? சுத்பன்றது வந்து சந்திரன். சுத்பன்றது வந்து சந்திரன். பவோன்னா மூலமாக, அது மூலமா, சந்திரன் மூலமான்னு அர்த்தம். சுத்பவோன்றது வந்து ரெண்டு வார்த்தை. சுத்துன்றது வந்து சுத்பன்றது வந்து சுத்ப பவோன்னு வரணும். சுத்பம் பவோன்றது தான் சுத்பவோன்னு வந்துட்டு. சுத்பம்னா சந்திரன், பவோன்னா அதன் மூலமா. பீஜம்னா விதை. பீஜம்னா விதை. அமிர்தாம் சுத்பவோ பீஜம். அமிர்தாம் சுத்பவோ பீஜம்னா என்னன்னா, குளுமையான சந்திர ஒளியின் மூலம் விதைகளை முளைக்கச் செய்யும் சக்தியை கொடுப்பவர் அப்படின்னு அர்த்தம். அதான் இது. அம்னா குளுமை, ரிதம்னா ஒளிக்கதிர், சுத்பம்னா சந்திரன், பவன்னா அது மூலமா, பீஜம்னா விதை. சந்திர வெளிச்ச சாதாரணமாக விதைகள் முளைக்கிறது பார்த்தீங்கன்னா நைட்லேயே சந்திர வெளிச்சத்தில் தான் முளைக்கும். டே டைமில் விதைகள் தானாக முளைச்சதாக இருக்காது. காத்தால பார்த்தோன்னா முளை விட்டுருக்குன்னுவா. காத்தால எழுந்து போய் பார்த்துட்டு செடி முளை விட்டுருக்குன்னுவா, இலை விட்டுருக்குன்னுவா. அதனால செடிகளோட வளர்ச்சின்றதை பார்த்தீங்கன்னா அதனோட முளைக்கிறதோ வளர்றதோ எதுவாக இருந்தாலும் நைட்டில் தான். டேல வந்து ஜஸ்ட் ஆக்சிஜன் எடுத்து கிரகிச்சுக்கிறதோட சரி. இது ஸ்டார்ச் தயாரித்து உணவு தயாரிக்கிறது அந்த கிரகிக்கிறதோட சரி. வளர்ச்சி டெவலப் பண்ணுறது நைட்டில் தான் செடிகளுக்கு. அடுத்தது திரிசாமா. திரிசாமான்னா 3ன்னா 3, அதான் திரியோதசி. அதனால தான் திரியோதசின்றோம். ஏகாதசி, துவாதசி, திரியோதசின்றோம் பாருங்க. மூணுக்கு வந்து 3ன்னு பேர். சாமன்னா வேதம். சாமன்னாலே வேதம் தான். நம்ம ருக்கியஜூர் சாம அதிர்வண வேதம்ன்றமே இதில் வந்து சாமன்னாலே வேதம் தான். அது சாம வேதம்னு சொல்கிறாளே ஒழிய சாமன்றதுக்கு அர்த்தமே வேதம் தான். சாம வேதன்றது வேதம்னு ஒரு 2 தடவை சொல்கிற மாதிரி இருக்கு. சாமன் அப்புறம் வேதம்னு சொல்லக்கூடாது. சாமன் தான் அது. சாமன்னாலே வேதம் தான். ஹிருதயம்னா இதயம். திரிசாமா ஹிருதயம். தஸ்யன்னா மனசுக்குள்ள. தஸ்யன்னா உள்ள. தஸ்யன்றது மனசுக்கு உள்ள என்றால் உள்ள. தஸ்ய சாந்தியர்த்தே. சாந்தியர்த்தே வந்து சாந்தின்றது வந்து அமைதி. அர்த்தம்ன்றது சாந்தி அர்த்தேன்றது வந்து உருவாருது. அர்த்தம்ன்றது உருவாருது. உருவாகிறதுக்கு பேர் அர்த்தம்னு பேர். அமைதி உருவாகிறது தான். அதான் சாந்தம்னா சாந்தியர்த்தேன்னா மனசுல உள்ள அமைதி உருவாருது. வினியுஜ்னா பகிர்ந்தளிக்கிறது, விநியோகம் பண்ணுறதுன்றமே. அது வந்து சான்ஸ்கிரிட்ல இருந்து வந்த இதுதான். வினியுஜ்ன்றது வந்து பங்கிட்ட அளிக்கிறது. வினியுஜ். யுதேன்னா அளவற்ற. யுதேன்றது வந்து ஏகப்பட்டது இருக்கு. பற்றியாங்களா? ஒரு அளவே இல்லாமல் உங்களால் எண்ண முடியாத எடுக்க முடியாத இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கு பேர். அளவு கடந்த எண்ண அளவு இல்லாத ஒரு இது. யுதேன்னா அளவு இல்லாது. அதுக்கு நீங்கள் 3 வேதங்களையும் உள்ளடக்கியும் ஜீவன்களின் மனசாந்தி ஏற்பட்டு அளவற்ற மகிழ்ச்சியை பகிர்ந்தது போன்றவை. அதுதான் கரெக்ட்.
இப்போ இதுக்கு நீங்கள் கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா, குளுமையான சந்திர ஒளியின் மூலம் விதைகளை முளைக்கச் செய்யும் சக்தியை கொடுப்பவர் ஒன்று. 3 வேதங்களையும் உள்ளடக்கியவன். தசாமா, அதான் தசாமா ஹதயம் தஸ்ய 3 வேதங்களையும் உள்ளடக்கியவன். ஜீவாத்மாக்களின் மனதில் சாந்தியை ஏற்படுத்தி அளவற்ற மகிழ்ச்சியை பகிர்ந்து கொடுப்பவன். அதுதான் கன்க்ளூஷன். தேங்க்யூ.